வர்தா புயல் பாதிப்புகளை சீர் செய்ய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாநகராட்சி பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். கையில் மஞ்சள் பை சகிதமாக சென்னை வந்துள்ளனர் கோவை மாநகராட்சி ஊழியர்கள். கடந்த ஆண்டு ஏற்பட்ட பெருமழை வெள்ள பாதிப்பில் சென்னை தத்தளித்த போது உதவிய அதே கைகளுடனும் உத்வேகத்துடனும் தற்பொழுது வர்தா புயல் பாதிப்புகளை சீரமைக்கும் பணியில் இந்த தொழிலாளர்கள் களமிறங்கியுள்ளனர். கோவை மாநகராட்சியிலிருந்து மட்டும் 250 பணியாளர்கள் வந்துள்ளனர். கோயம்புத்தூர்ல வந்திருக்கிறோம். இங்க வர்ணா புயலுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். மரங்களா செடியெல்லாம் வெட்டி கிடக்குது. அதை நாங்கள் சுத்தம் பண்றதுக்காக தொடர்ந்து நாங்கள் வேலை செய்யறோம். அதுக்காண்டி நாங்கள் கோயம்புத்தூர்ல 250 பேர் மொத்தம் வந்திருக்கிறோம். நிவாரண இதுக்காக வந்திருக்குங்க சார். நிவாரண உடனடி வேலை மக்களுக்காக உதவி செய்ய வந்திருக்கோம். மரம் செடி கொடிகள் துப்புரவு வேலை அது உண்டான என்ன வேலை இருக்கோ அதை செஞ்சு கொடுப்போங்க சார். போன நிவாரணிக்கு நாங்க அத்தனையும் சுத்தம் செஞ்சு கொடுத்துட்டு போனோம். அதே போல இந்த ட்ரிப்பும் நாங்க இந்த சூறாவளிக்காததுக்காக நாங்க அத்தனை பேர் பணிபுரியும் செஞ்சு வந்திருக்கோம். அத்தனை பணிகள் நாங்க செஞ்சு முடிச்சுட்டு உங்களை நல்லபடியா நாங்க முடிச்சு கொடுத்துட்டு போவோம். சூறாவளி காத்துனால மரங்கள் எல்லாம் நிறைய சாஞ்சு விட்டுதுங்களாமா, அதை அப்புறப்படுத்துறதுக்காக நாங்க வந்திருக்கோம். 200 பேர் வந்திருக்கோம். நல்லபடியா செஞ்சு கொடுத்துட்டு போவோம். சென்னையின் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவைக்கேற்ப பல்வேறு குழுக்களாக பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சாலையில் முறிந்து விழுந்த மரங்களை வெட்டி அகற்றுதல், சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற சென்னை மாநகராட்சி ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றுதல் மற்றும் சாய்ந்த நிலையில் உள்ள மின் கம்பங்களை மின் ஊழியர்களுடன் இணைந்து சரி செய்யும் பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டுள்ளனர். இதேபோல திருப்பூரிலிருந்து 150 துப்புரவு பணியாளர்கள் வந்துள்ளனர். இவர்கள் புயலால் ஏற்பட்ட சேதங்களையும் முறிந்து விழுந்த மரங்களையும் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.